ராஜஸ்தானில் பிறந்த ஒரு மனிதர் அவர் மெல்ல மெல்ல நகர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது என்பது பெரிய விஷயம் இல்லை. தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் படத்தை இயக்க முடியும் என்ற ஒரு குறியீடு இருந்த பொழுது கற்பனை வளம் கொண்டு தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்வதற்காக இந்த கோடம்பாக்கத்தில் சுற்றித் திரிந்த எண்ணற்ற இளைஞர்களை நேரம் கொடுத்து அமர்ந்து அவர்களை வரவழைத்து கதை கேட்டு அவர்கள் அனுபவம் கொண்டவர்களாக இருந்தால் அவர்கள் வழியிலே விட்டு, அனுபவம் இல்லாதவர்களாக இருந்தால் சரியான கோ டைரக்டர், சரியான டெக்னீஷியன்ஸ் அந்த டைரக்டருக்கு அமைச்சு கொடுத்து இன்றைய தினம் பல இயக்குநர்கள் உருவாகி அந்த இயக்குநர்கள் மூலமாக எப்படி ஒரு கிரியேட்டர்ஸுடைய பிதாமகன் பாரதி ராஜா சார் என்று சொல்கிறோமோ அதேபோல இவர் நிறைய கிரியேட்டர்ஸுக்கு தாய் கோழியாக இருந்து அத்தனை பேர் உருவாவதற்கு காரணமாக இருந்தாங்க. இதில் இருந்து நான் புரிஞ்சுக்கிறது, எனது அனுபவத்தில் புரிஞ்சுக்கிறது, இந்த ராஜஸ்தான் மண் கூட பிறந்த அண்ணன் குடும்பத்தில் ஒரு திருமணத்துக்காக ஐயா போகிறாங்க. ஆகா, என் மகனே நீ மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு போனால் எப்பப்பா வருவ, உன் மேலே எனக்கு ஆசையாக இருக்குன்னு அந்த பூமியே அவரை பொறாமைப்பட்டு எடுத்துக்கொண்டதாக தான் நான் பார்க்குறேன். புராணத்தை ஆன்மீகத்தை நம்புவராக இருந்தால் இவருக்கு எதற்கு இப்படி ஒரு மரணம் நிகழ வேண்டும் அப்படின்னு கடவுள் மேலே யாராவது கோபம் வந்துச்சுன்னா அதை நான் தேடின அந்த கேள்விக்கு இதுதான் பதில். அந்த பூமி, அந்த மண் என் செல்வ மகன்டானி எனக்கு மட்டும் சொந்தமாப்பா அப்படின்னு பொறாமைப்பட்டு அந்த பிள்ளை எடுத்துக்கொண்டது நடந்தது. 77 வயதில் மரணத்தை தழுவது என்பது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட மரணம் நிகழ்ந்து விட்டது. என்னை போன்றவர்களுக்கெல்லாம் சிரிச்ச முகத்தோடு மட்டுமே பார்த்து அந்த ஜீவாவை இப்படி அழுகிற சூழல் பார்க்கறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுதுன்றது ரொம்ப. அவர் தன் மகன் ஜீவா பாக்ஸ் ஆபீஸ் கிட்ட சில வருடங்கள் கொடுக்கவில்லை என்ற சங்கடத்தில் இருந்த பொழுது, பணம் இருக்கு, பவுஸ் இருக்கு, மகனுடைய கனவு, மகன் தடமாறி கொண்டிருக்கிறான் என்ற பொழுது ட்ரிபிள் டி என்ற ஒரு படம் ஒரு பரபரப்பான வெற்றியை கொடுத்தது. கேஆர்ஜி கண்ணன் அவர்கள் தயாரித்ததில் இந்த படம் ஆரம்ப நிலையிலிருந்து இந்த வெற்றி பெற்ற நிலைக்கூட வரைக்கும் இருந்தேன். அவர் மிகப்பெரிய மகிழ்ச்சி. தன் மகன் கடைசியாக நடித்த படம் ஒரு பாக்ஸ் ஆபீஸ் கிட்டு மக்களுடைய மிகப்பெரிய அபிமானத்தை பெற்றுவிட்டார் என்ற ஒரு சின்ன மனநிறைவு அவருக்கு இருந்தது. அதை தான் நம்ம நினைச்சிக்க முடியும். அதை தாண்டி சௌத்ரி சார் ஜீவாவோட அம்மாவோட பார்க்குற பொழுது அன்றில் பறவைகள் போல 2 பேருமே பின்னி பிணைஞ்சு தான் இருப்பாங்க. அந்த தாய் அவருடைய இழப்பை எப்படி தாங்கிறோம் அப்படின்றதான் முதுமையில் மிகப்பெரிய ஒரு கொடுமை. எல்லாமே இறைவன் எல்லாத்தையும் அர்த்தத்தோடு செய்வான். இதற்கு என்ன அர்த்தம் வைத்திருக்காங்க என்றால், அந்த ஆர்பி சௌத்ரி இந்த சூப்பர் குட் நிறுவனம், இந்த நிறுவனம் என்பது 100வது படத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய ஆத்மா மேலே இருந்து அவருடைய பிள்ளைகளை சுரேஷையும் தம்பி ரமேஷையும் அருமை தம்பி ஜீவாவையும் நிச்சயமாக ஆசீர்வதித்து வழிநடத்தும். நிச்சயமாக தமிழ் திரை உலகம் இருக்கிற வரை, தமிழ் திரையுலக கற்பனையாளர்கள் இருக்கிற வரை சௌத்ரி சாருக்கு கடமைப்பட்டவர்கள்.